நீங்க ஆனந்தராஜ் கிட்ட ஏமாந்துட்டோன்னு எப்ப கண்டுபிடிச்சீங்க? பை சான்ஸ் தான் ஐ வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட். இஸ் ரெகுலர், இஸ் நாட் பேயிங் ரெகுலர் ரெண்ட்டுங்கிறது மட்டும் தெரியும். ஆனால் ஃப்ராடுங்கிறது இந்த மாதிரி ஏதோ பித்தலாட்டம் பண்ணுறாங்கிறது எனக்கு வந்து முதல்ல புரியல. திடீர்னு ஐ ஹேட் ஒன் ஃபோன் கால் ஃப்ரம் அ ஸ்ட்ரேஞ்சர். அவர் சொன்னார், அது மாதிரி நீங்கள் அந்த வீட்டை வந்து இவருக்கு ஆனந்தராஜுக்கு வித்துட்டீங்க. இல்லையே, அவர் டெனண்ட் தான், நான் தான் ஓனர் அப்படின்னு. இல்லை, அவர் வந்து வீட்டை வாங்கிட்டேன்ட்டு சொல்லிட்டு இருக்காரு எல்லாத்தையும். அப்படி இல்லை சார், அப்படிலாம் இல்லை அப்படி. அப்போ தான் அவர் சொன்னார், இல்லைம்மா அவர் வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணியிருக்காரு, இங்கே இருக்கிறவங்ககிட்டையும் அப்படி தான் சொல்லியிருக்காரு. எனக்கு அதனால தான் நான் வெரிஃபை பண்ணுறதுக்கு பர்சனலாக வந்திருக்கேன். இங்கே கீழே விசாரித்தேன், அவங்க சொன்னாங்க இல்லை அந்த அம்மா தான் ஓனர், அவங்க யாருக்கும் விற்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி சொல்லினார், இல்லை அவரை நம்பாதீங்க, ஃப்ராடி இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காரு, நீங்கள் யூ ஹேவ் டு டேக் கேர். அப்போ கேட்டார் அவரும், ரெண்ட்டு கொடுத்தாரே அப்படின்னு. உடனே நான் இமிடியேட்டாக என்ன பண்ணேன், த பர்சன் ஹூஸ் ஹெல்பிங் மீ வித் ஆல் த ப்ராப்பர்ட்டி, நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், ஆனந்தராஜை பற்றி பயங்கரமாக சொன்னார், நீ உடனே ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கேளு, இந்த மாதிரிலாம் பேசியிருக்கான், வீட்டை வாங்கிட்டேன்னு சொல்லியிருக்கான், எல்லார்ட்டையும் கேளு.